மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி பணம் தான் முக்கியம்னு பேச வராங்க டிஎஸ்டி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பாசமிகு நடுவருக்கும் என் கட்சியை சேர்ந்த ரசிகர்களுக்கும் பாசத்தை பற்றி பேச வந்துள்ள பாசக்கான பயிற்சியாளர்களுக்கும் ராமபிரியாக்காரர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேச்சை கேட்டு வந்துள்ள நன்முள்ளவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தமெல்லாம் பணம் இடிக்க வரைக்கும் நான் பணம் பத்தும் செய்யும் சம்மாவசன நான் கடைக்கு போய் மாமா பேரு தாத்தா பேர் சொன்னவற்றை தருவாங்களா? தர மாட்டாங்க. காசு கொடுத்தாதான் தருவாங்க. என் அப்பாவுக்கு உடம்பு தெரியலன்னா ஹாஸ்பிட்டல்ல எப்பறம் சொந்த கடை இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னா முதல்ல பணத்தை கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆபத்து நேரத்தில் நம்ம உயிரை காப்பாற்றும் டாக்டர். அந்த டாக்டர் பார்க்க தேவை. பணம் தான் பாசம். வெறும் பேச்சுக்கு தான். ஆனா மூச்சுக்கு பணம் தான். காசு மேல காசு வந்து கட்டுகிற நேரம் இது. பாச கதவை பிரசவத்தின் தட்டுகிற நேரம் இது. பணம் பணம் கடைக்கு போய் பணம் பத்தும் செய்யும். ஆனா இப்ப பணம் 11 செய்யும். ஏசி வாங்கினா காசு கொடுத்து தான் வாங்க முடியும். சொந்தக்காரங்களுக்கு தான் வாங்க முடியும். ஏசிக்காரன்னு சொல்றாங்களா? அது காரணத்துல காசு கொடுத்து தானே வாங்க முடியும். சொந்தக்காரங்களை கொடுத்து வாங்க முடியும். கோயில் போகும்போது காசு கொடுத்தா தானே சாமி கிட்ட போய் பார்க்க முடியும். காசு இல்லைன்னா லைன்ல நின்று தான் போய் பார்க்க முடியும். நன்றி. ஹாஸ்பிட்டல்ல மாமா பேர் சொன்னா ஊசி போடுவாங்களா? பணம் கட்டினாதான் டாக்டர் வருவாங்க. கரெக்டா தான் சொல்லி இருக்காங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக. சரி, இதுக்கு பாசகட்சி என்ன பதில் வச்சிருக்காங்க பார்ப்போம் வாங்க. பாசகட்சியை சேர்ந்த பாசக்கார பவித்ரா. அனைவருக்கும் வணக்கம். பணம் டாக்டரை கூட்டிக்கிட்டு வரும் சரிதான். ஆனா அந்த ஊசி போடும்போது பயப்படாத. கண்ணாடி என் மாமா தான் கையை பிடிப்பாரு. ஆபரேஷன் தியேட்டர் வாசல்ல காசு காத்துக்கிட்டு இருக்காது. சொந்தக்காரங்க விடிய விடிய காத்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு கஷ்டம் வந்தா பணம் கண்ணீரை தொடுக்குமா? தொடைக்காதீங்க. சித்தப்பாவும் பெரியப்பாவும் நாங்க வருவாங்க. அவங்க சொல்ற ஆறுதல் வார்த்தைய போதும். அதுக்கு முன்னாடி பணம் ஒண்ணும் பெருசில்ல. பணம் இருந்தா வசதி வரும். ஆனா உறவுகள் இருந்தா வாழ்க்கையில நம்பிக்கை வரும். வாயாடி பெத்த புள்ள வர போற நல்ல புள்ள யாரிவ யாரிவ கையில சுத்தர காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி பம்பைக்கு வந்தே நிப்பா யாரிவ யாரிவ. நன்றி, வணக்கம். ஆமாங்க, வாழ்க்கையில நம்பிக்கை தான் முக்கியம். அதற்கு பதில் சொல்ல வராங்க. பணத்தை எங்கே தேடுவேன்? பணத்தை எங்கே தேடுவேன்? அரசன் முதலாண்டி வரை ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன்? பணம் முக்கியம்னு பேச வராங்க டஸ்டிகா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இவங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா கையில பணம் இல்லைன்னா எந்த சொந்தமாவது வீட்டுக்கு வருவாங்களா? பணையில இருக்க யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அதே பணம் வந்துச்சுன்னா எல்லாம் ஓடி வந்து திக்குவாங்க. சொந்தக்காரங்க தான் பெருசுன்னா அப்புறம் எதுக்கு ஊர்ல இவ்வளவு சொத்து பிரச்சனை இருக்கு? கோர்ட்ல எதுக்கு இத்தனை கேஸ் இருக்கு? சொந்தம் போதும்னு சமாதானமா போய்விடலாமே. சொந்த பொதுவாது பணம் தான் எல்லாருக்குமே தெரியுங்க. படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போறது பணம் சம்பாதிக்கவா இல்ல சொந்தம் சம்பாதிக்கவா? ஆபத்துக்கு உதவுகிறது பணம் தான், பந்தம் இல்ல. காசே தான் கடவுளப்பா. அந்த கடவுளுக்கும் தெரியுமப்பா. காசே தான் கடவுளப்பா. அந்த கடவுளுக்கும்
தெரியும் பாப்பா, கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. இதில் இருந்த அனைவருக்கும் பணம் தான் முக்கியம் தெரியுதுங்க. நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி. வணக்கம். பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, அலை போலே விளையாடுமே, சுகம் நூறாகுமே, மண் மேலே துள்ளும் மான் போலே. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா. படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரல சோறு போட மாட்டாங்க பாப்பா நமக்கு சொன்னதுக்கு பதில் சொல்ல போறாங்களா லோகப்பிரியா? என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். படிச்சு வேலைக்கு போறது பணம் சம்பாதிக்கிறதா. அமெரிக்கா போய் வேலை செய்யறாங்க. அங்க உடம்பு சரியில்லைன்னா தனி ரூம்ல படிச்சிருந்த அம்மா நமக்கு வருமா? இல்ல பணம் நமக்கு வருமா? திருவிழானிக்கு சொந்தக்காரன் கொடுத்தா எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? வீடு முழுக்க சிரிப்பு சத்தம் தான். சித்தி தலை பண்ணி விடுவாங்க, அத்தை ட்ரெஸ் போட்டு விடுவாங்க, மாமா பைக்ல கூட்டிட்டு போவார். இதெல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலே கிடைக்குமா? இது சந்தோஷத்தை எந்த மக்கள் வாங்குவீங்க? காசு இருந்தா ஏசி காத்துவாங்களா? அதே சொந்தம் இருந்தா வாழ்க்கை ஜில்லுன்னு இருக்கும். பணம் தீர்ந்து போகும், ஆனா இந்த பாசம் எப்பவுமே தீராது. எங்கன்னா வெளியே போனா பணமா கூட வரும், இல்லைன்னா சொந்த தாங்க கூட வரும். அப்பா அம்மாலாம் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, 100 ஆண்டு மன்னர் புகழ் போரே, உலகாண்ட புலவ தமிழ் போலே. பாசத்தை தீர்ப்பாக வழங்கும் எங்கள் பாசமிகு நடுவிற்கும் வாய்ப்பளித்த அனைத்துவர்களுக்கும் நன்றி. வணக்கம். ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் பாசம், இரண்டு அணிகளும் தங்கள் தரப்பை நீதியை தெரிவித்துள்ளன. இப்பொழுது தீர்ப்பை அறிவிப்போம். பணம் இல்லைன்னா வாழ்க்கை ஓடாதுதான். ஆனா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் தருவதே நம்ம சொந்தக்காரங்க தான். பணம் நம்ம தேவை தீர்க்கும், ஆனா சொந்தங்கள் தான் நம்ம கவலையை தீர்க்கும். கீழே விழுந்த தூக்கி விட 4 சொந்தம் வேண்டும். ஜெயிச்ச கைத்தட்ட ஒரு குடும்பம் வேண்டுங்க. பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனா பாசக்கார அத்தை மாமாவை சம்பாதிக்கணுமா? தனி வரும் தோப்பாகாதுங்க. அதனால பணத்தை பர்சுல வைங்க, சொந்தத்தை மனசுல வைங்க. இன்னைக்கு ஜெயிச்சது